نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كي لا يكون دونة بين الأغنياء منكم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فوالله لا ينقص مال من صدقة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக புனித ரமதானுடைய சங்கைக்குரிய இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சங்கைக்குரிய ரமலான் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய நிறைவு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். கடந்த 10 நாட்களாக பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு மார்க்க அறிஞர்களின் மூலமாக திருக்குர்ஆனுடைய பல செய்திகளை பல கோணங்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் குர்ஆன் கூறுகிற பொருளாதாரம், இந்த தலைப்பில் குர்ஆன் கூறக்கூடிய பொருளாதாரத்தின் கூறுகள் என்ன, நாம் எந்த அடிப்படையில் அந்த பொருளாதாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம், அந்த பொருளாதாரத்தை அதன் வளத்தை மீட்டெடுப்பதில் நம்முடைய குளறுபடிகள் என்னென்ன, இதையெல்லாம் சிந்திப்பது இந்த உரையினுடைய நோக்கம். அல்லாஹுவிடத்தில் துவா செய்கிறேன், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. குர்ஆனிலே இருக்கிற பொருளாதாரம் என்பதில் ஒரு 2-3 முக்கியமான கூறுகள். நான் முதலில் அதை ஒரு முன்னுரையை போல உங்களிடம் சொல்லிவிட வேண்டும். முதல் செய்தி, திருக்குர்ஆன் கையில் வச்சுக்கோமா, திருக்குர்ஆன் முதல் செய்தியாக பொருளாதாரத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. கைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியாஇ மின்கும், உங்களில் இருக்கிற செல்வந்தர்களிடம் மாத்திரம் செல்வம் என்பது சுற்றி சுழலக்கூடாது என்பதற்காக ஒரு இடத்திலே பொருளாதாரம் தேங்குவதும் இன்னொரு இடத்திலே இல்லாமல் இருப்பதும், இதுதான் சமன்பாடற்ற பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணம். குர்ஆன் முன்வைக்கிற முதல் செய்தி இது. ஒரு இடத்திலே செல்வம் தேங்கக்கூடாது, அது அங்கிருந்து போக வேண்டும். யார் யாருக்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்கிற எல்லா வரைமுறைகளையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. 2வது செய்தி, குர்ஆனில் அல்லாஹ் 2 விதமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறான் பொருளாதாரத்தின் விஷயத்தில். ஒண்ணு, நீங்க சம்பாதிச்சதிலிருந்து கொடுங்க ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்றான். இது குர்ஆனுடைய பொருளியல் திட்டம். இது நீங்க சம்பாதிச்சதிலிருந்து கொடுங்க.
மின் தொய்யிபாத்தி மா கசபுத்தும். அதே குர்ஆனில் வேறு விதமாக வார்த்தை வருகிறது, மிம்மாலில்லாஹில்லதி ஆத்தாக்கும், அல்லாஹ் உங்களிடம் கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த காசுல இருந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா உன் காசுல இருந்து கொடுங்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது வாக்கியம் என்னன்னா நான் கொடுத்து வச்சிருக்கேன்ல அதுல இருந்து கொடுங்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ் சொல்ல வருவது என்னன்னா, உன்னிடத்தில தேங்கி கிடக்கிற காசு பணம், நீ சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிற காசு பணம், இது எல்லாமே உன்னுடையதல்ல, நான் கொடுத்தது. உன் வழியாக அது யார் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அப்படி போய் சேர்ந்தாக வேண்டும். அப்படி சேருகிற போதுதான் குர்ஆன் கூறுகிற முழுமையான பொருளாதார திட்டம் என்பது சரியான நிறைவான ஒரு பாதையிலே பயணிக்க முடியும். அல்லாஹ் அதனால் தான் சொல்லுகிறான், மிம்மாலில்லாஹில்லதி ஆத்தாக்கும், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினானே அந்த காசிலிருந்து நீங்கள் தாருங்கள் என்று கேட்கிறார். பொருளாதார திட்டத்தை சமப்படுத்துவதற்கு இறைவன் வைத்திருக்கிற முக்கியமான ஒரு செய்தி, குர்ஆனுடைய பொருளியல் அம்சம் என்று அதை சொல்ல வேண்டும். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். இந்த உலகத்தில் தான தர்மத்தை வளர்க்கிறான், வட்டியை அழிக்கிறான். எந்த ஒரு சமூகத்திற்கும் நிறைவான பொருளாதாரத்தை அடைவதற்கு அங்கே தேவைப்படுகிற முக்கியமான கூறு, ஒழிக்கப்பட வேண்டிய வட்டி, ஒழிக்கப்பட வேண்டிய லஞ்சம், ஒழிக்கப்பட வேண்டிய பொருளாதார சுரண்டல், இதுவெல்லாம் சரி செய்யப்பட்டால் தான் சரியான வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், வட்டியை அழிப்பான். சரி, அப்புறம் வயுர்பி ஸதகாத், தான தர்மங்களை வளர்க்கிறான். இந்த வளர்க்கிறான் என்கிற வார்த்தைக்கு கீழே தஃசீர்ல நிறைய செய்திகள் எழுதுவார்கள். அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் புகழ்பெற்ற தஃசீர் இப்னு கதீரில் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, அல்லாஹ் எப்படி வளர்க்கிறான் தெரியுமா? கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபஸீலஹு, உங்கள ஒரு செடி வளர்த்துற மாதிரி நீங்க கொடுக்கிற ஜக்காத்தை, நீங்கள் கொடுக்கிற சதக்காவை, நீங்கள் கொடுக்கிற தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். இந்த முழுமைய வாசகம் எப்படி வருதுன்னா, மாமின் அபுதின் யதஸத்தகு பிமாலிஹி, யாராவது ஒரு அடியான் தனது காசிலே இருந்து தர்மம் செய்கிறான், அப்படி செய்கிற போது யதலக்கர் ரஹ்மானு அன் யமீனிஹி, ரஹ்மான் தன் வலது கரத்தால் அதை பெறுகிறான். பெற்றவன் வயுரப்பிஹா லி அஹதிக்கும், உங்களில் ஒருவருக்காக அவன் வளர்க்கிறான். கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபஸீலஹு, உங்களில் ஒருவர் தன் செடியை வளர்ப்பதை போல வளர்க்கிறான். கத்தமரி மித்ல உஹதின், ஒரு பேரித்தம்பழத்தை உகது மலையாக வளர்ப்பது போல். இவர் கொடுத்தது ஒரு பேரிச்சம்பழம், செடி வளர்க்கிற மாதிரி தினந்தோறும் தண்ணி ஊற்றி பராமரிச்சு பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு பேரித்தம்பழத்தை எப்படி உகது மலை அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கிற ஜக்காத்தை, நீங்கள் கொடுக்கிற சதக்காவை அல்லாஹ் வளர்த்து தருகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் திருக்குர்ஆன் சொல்லுகிற பொருளாதாரத்தை பற்றிய கண்ணோட்டங்கள். பொருளாதாரத்திற்கு தடையாக இருக்கிற, வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் களையப்பட வேண்டும். ஒரு பக்கம் வட்டி வளர்ந்து கொண்டே இருக்க பொருளாதாரம் சரியாகணும், சரியாகாது, ஆகவே ஆகாது. பொருளாதார வளர்ச்சிக்கான மிகப்பெரிய தடை வட்டி போன்றவை, லஞ்சம் போன்றவை, பொருளாதார சுரண்டல் போன்றவை. பொதுவாக நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை அற்புதமான குர்ஆன் கூறுகிற பொருளாதார திட்டம் இந்த ஜக்காத்து, சதகா இதெல்லாம். ஆனா இந்த சமுதாயத்தில் வறுமை அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? சிஸ்டம்ல குளறுபடி. செய்யற ஜக்காத்தை, கொடுக்கிற தான தர்மங்களை சரியான முறையில போய் சேர்றது இல்லை, அல்லது எப்படி போக வேண்டுமோ அப்படி போறது இல்லைங்கிற அந்த சிஸ்டம்ல உள்ள குளறுபடியினால் பொருளாதாரம் வளரவில்லை. பொதுவாகவே நம்முடைய மார்க்கம் சார்ந்த பார்வை அப்படின்றது மட்டுமல்ல, நான் இந்திய அளவிலே சொல்லுகிறேன். பெரிய பொருளாதார மேதை ஒருத்தர் பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசெல்லாம் கூட வாங்கினார்ல, அமர்த்தியா சென் அவர் பேரு, அவரு டாக்டர் அமர்த்தியா சென். அவர் பொருளாதாரத்தினுடைய அகில உலகத்துல ஒரு பெரிய இந்த எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்ல அவர் ஒரு இன்டலெக்சுவல். அவர்
அவர் சொல்றாரு, பொதுவாகவே பொருளாதாரம் வளராததற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய மக்கள் அனாவசியமாக செய்கிற கொண்டாட்டங்களை எல்லாம் தவிர்த்தாலே பெரிய அளவிலே பொருளாதாரம் சரியாக போய் சேர்ந்துடும். இங்க எக்கச்சக்கமான விசேஷம் நாம இந்திய அளவுல விட்டுருவோம். நம்ம சமுதாய தளவுக்கு எடுத்தால் கத்னாவுல இருந்து காது கூத்துல இருந்து என்னென்னவெல்லாம் இருக்கும், ஒண்ணுமே இல்லாததெல்லாம் இன்னைக்கு பெரிய செலிப்ரேஷன். அதற்காக வேண்டி நிறைய செலவுகள். பேரனுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு மண்டபம் பிடிச்சி பெரிய அளவுல செலிப்ரேஷன் பண்றவங்க நம்மள இருக்கிறோம். இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு பெண் வயதுக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியை மண்டபம் பிடிச்சு ஊரை கூட்டி அதாவது பொருளாதார விரயம் நம்மிடத்தில் எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்று யோசித்தால், ஏன் பொருளாதார வளர்ச்சியும் இன்னும் இவ்வளவு அழகான திட்டத்தை இஸ்லாம் கொடுத்தும் கூட நம்மால ஏன் அந்த நிறைவுக்கு வர முடியவில்லை, தன்னிறைவு அடைய முடியவில்லை என்றால் இதுவெல்லாம் காரணம். இன்னைக்கு எக்கச்சக்கமான கொண்டாட்டங்கள் நம்மிடத்துல தானா வந்திருக்கு. மார்க்கமெல்லாம் சொல்லல. எந்த இடத்திலையும் மார்க்கத்துல கத்னாவோ அல்லது புள்ள வயசுக்கு வர்றதோ அல்லது வேற பிறந்த நாள் கொண்டாட்டங்களோ வெட்டிங் டே செலிப்ரேஷன்ஸோ இப்போலாம் அது பயங்கரமாயிடுச்சு. வெட்டிங் டே அப்படிங்கிறது அஜர்த்தியெல்லாம் விருந்து கூப்பிடுறாங்க. ஆமா வந்துருங்க இன்ஷா அல்லாஹ், மத்தியானம் நாளைக்கு மத்தியானம் தாவத்து. என்ன விஷயம் அப்படின்னா, 16 வருஷம் ஆச்சு. அதாவது அவர் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றார், நான் மனைவி கணவன் நம்ம 2 பேரும் தான், அதுல எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. அதை கன்ஃபார்ம் பண்றதுதான் அது வெட்டிங் டே. இதெல்லாம் வெளிநாடுகள்ல அதாவது 5 வருஷம் மட்டுமே வாழ்ந்து உடனடியா டைவர்ஸ் ஆகிற அந்த நாட்டுக்கு வேணா இதெல்லாம் சரியா இருக்கலாம். இங்க திருமணம் 1000 காலத்து பயிர். இங்க திருமணம் என்பது பல்லாண்டுகள். பேரன் பேத்தி எடுத்து 60ஆம் கல்யாணம் எல்லாம் கொண்டாடுறது நம்ம நாடு. இப்போ இங்க வெட்டிங் டே செலிப்ரேஷன் எல்லாம் வருதா இல்லையா? ஏராளமான பொருளாதார விரயங்களை நமக்கு நாமே செய்கிறோம். ஒரு திருமணம் மார்க்க முறைப்படி நடத்தப்படுவதாக இருந்தால் இன்னைக்கு நாம பண்ணிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் விரயங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் பொருளாதாரத்தினுடைய குர்ஆன் முன்வைக்கிற பொருளாதாரத்திற்கு தடையாக இருக்கிற அம்சங்கள். அது வட்டி லஞ்சம் மாத்திரமல்ல, நாம் செலவழிக்கிற அனாவசியமான இது எல்லாமே. பெரிய அரபுலகத்தினுடைய கவிஞர் அமீரு ஷுஆரான்னு சொல்லுவாங்க, அஹ்மது ஷவுக்கின்னு சொல்லி, அவங்க ரொம்ப அழகா அந்த ஏழ்மை பணக்காரன் அந்த வித்தியாசத்தை எல்லாம் எழுதிட்டு வர்றப்ப எழுதுவாங்க. எங்கேயோ ஒருத்தன் ஓவரா சாப்பிட்டு வாந்தி எடுத்து படாத பாடுபட்டு அவன் வயிற்றுல கஷ்டப்படுறான்ல, அவன் தான் இந்த ஓரத்துல ஒருத்தர் பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு பசியோட வயிறு ஒட்டிட்டு சாப்பாடு இல்லைன்னு உட்கார்ந்துருக்கான்ல, அவனும் இவனும் தான் காரணம். இவனுடைய இல்லாமைக்கு அவனுடைய ஓவர்லோடு காரணம். இவன் சாப்பாட்டுக்காக போராடுவதற்கு ஒருவருடைய மிதமிஞ்சிய செலவுகள் காரணம் என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, இந்த ஜகாத்தினுடைய சிஸ்டம் மாத்திரம் கரெக்டா போச்சுன்னு சொன்னான். நம்ம அதுல என்னென்ன சிஸ்டத்துல சில குளறுபடிகள்ங்கிறத மாத்திரம் சுருக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன் நானு. அது கரெக்டா போச்சுன்னு சொன்னா இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்திடம் வறுமை இருக்கிறதோ இல்லையோ இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், முக்கியமான ஒரு செய்தி, வறுமை ஒழியாது. கியாமத்து வரை வறுமை ஒழியாது. சில பேர் சொல்றாங்க வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படி இப்படி நாங்கெல்லாம் வறுமையை ஒழிக்க போறோம், G8 நாடுகளுடைய கூட்டணின்னு எல்லாம் கோடி சூட் போட்டு கையை தூக்கிட்டு நிற்பாங்க. பயங்கரமா பாத்தீங்கன்னா வறுமை ஒழியவே ஒழியாது. கியாமத்து வரையும் வறுமை ஒழியாது. வறுமை இருந்துகிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா, யார்கிட்ட காசு இருக்குதோ அவன் கரெக்டா நடக்கிறான்னு பாக்குறதுக்காக அல்லாஹ் வறுமையை வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். எந்த காலத்துல இல்ல, உலகத்தையே கட்டி ஆண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய ஆட்சியில வறுமையில இருந்தாங்கன்னு இருக்கு. பெரிய புகழுக்குரிய ஆட்சியை ஒரு 10-10.5 வருஷ காலம் செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில வறுமை இருந்தது. வறியவர்கள் இருந்தார்கள், ஏழைகள் இருந்தார்கள், அவர்களுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு இருக்கு. வறுமை நபிமார்கள் காலத்தில் இருந்தது, சஹாபாக்களின் காலத்தில் இருந்தது. வறுமை ஒழிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த வறுமையை அல்லாஹ் வைத்திருப்பதற்கு காரணமே என்னன்னா, யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா என்பதை பார்ப்பது முக்கியமான அம்சம். அது இறைவனுடைய சோதனை.
எனவே வறுமை ஒழியாது. ஆனா நாம கொடுத்துட்டு இருக்கிறத மார்க்கம் சொன்னபடி கொடுத்துட்டு இருந்தாவே போதுமானது. இப்ப இதுல நான் சொன்ன ஆரம்பத்துல குர்ஆன் கூறுகிற பொருளாதாரத்தில் நிறைவை நாம் எட்ட முடியாமல் போனதற்கு என்னென்ன காரணம்னு நம்பர் 1 என்னன்னா, இந்த ஜக்காத்து மாதிரி உள்ள அளவுகளை நாம முடிவு பண்றது ஒரு பெரிய தப்பு. அல்லாஹ் அப்படியெல்லாம் முடிவு பண்ற அதிகாரத்தை நம்மள்கிட்ட கொடுக்கல. நம்மள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும். அதனால அவனா முடிவு பண்ணிட்டான், நீ இவ்வளவு கொடுக்கணும், உன்ட்ட இவ்வளவு தங்கமா இவ்வளவு கொடுத்துரு, 40 ஆடு வச்சிருக்கியா ஒரு ஆடு கொடுத்துரு, இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கியா 2500 ரூபாய் கொடுத்துரு, உன்ட்ட இருக்கிற உலோகங்களுக்கு, வணிக சரக்குகளுக்கு, காசு பணங்களுக்கு, கால்நடைகளுக்கு, இதுக்கெல்லாம் என்ன ஜக்காத்துங்கிறத அவன் முடிவு பண்றான். நம்ம என்ன பண்றோம்னா, ரம்ஜான்ல ஃபர்ஸ்ட் வீக்லயே உட்கார்ந்து ஃபேமிலி மஷூரா ஒன்று வச்சு, இந்த வருஷம் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செய்யலாம். அவர் கொடுக்க வேண்டியது 10 லட்சம் ரூபாயா இருக்கும். இவங்களா உட்காந்து அத்தா மகன் எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் உட்காந்து முடிவு பண்ணி இந்த வருஷம் 1 லட்சம் செய்யலாம்னு முடிவு பண்றாங்கல்ல. இந்த முடிவு பண்ற அதிகாரத்தை நமக்கு யாரு கொடுத்தா? சிஸ்டம்ல இருக்கிற பெரிய முதல் குளறுபடி ஒரு ஹதீஸ். இந்த தலைப்புல இந்த செய்தியில 2 ஹதீஸ் முக்கியமா சொல்லணும். முதல் ஹதீஸ், இன்னல்லாஹ லம் யர்த லிஸ்ஸகாத்தி அன் யதவல்லாஹா மலக்குன் முகர்ரபுன் அவ் நபியும் முர்சலுன். ஜகாத் விஷயத்தில் அதை பொறுப்பெடுப்பதற்கு இறைவன் நெருக்கமான மலக்கையும் அனுமதிக்கவில்லை, முர்சலான நபியையும் அனுமதிக்கவில்லை. ரசூலுக்கும் அந்த பவர் கொடுக்கல. ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம் பெரிய மலக்குன்னு வச்சு ஜிப்ரீலுக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை, எவ்வளவு கொடுக்கணுங்கிற அதிகாரம். ஹத்தா யதவல்லா பினஃப்ஸிஹி கிஸ்மத்தஹு, அல்லாஹ் தானாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான். இன்னொரு ஹதீஸ், 3 செய்தி இருக்கிறது. இதுல உங்களுக்கு வேலை இல்லை. ஜகாத்து ஒல் கனிமத்து ஒல் இர்சு, நமக்கு வேலை இல்லை. 1 ஜகாத்து, 2வது போரிலே கிடைக்கிற கொள்ளை பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய கனிமத்து, 3வது வாரிசுரிமை சட்டம். ஒரு தகப்பனார் மௌத்தா போனா மகனுக்கு எவ்வளவு கிடைக்கும் நீ முடிவு பண்ணக்கூடாது, ஷரியத் முடிவு பண்ணிருச்சு. ஒரு மனைவி கணவர் மௌத்தாகிறார், குழந்தையே இல்லைன்னா 4ல் 1 பங்குன்னு ஷரியத் முடிவு பண்ணிருச்சு. குழந்தை இருந்தா 8ல் 1 பங்குன்னு ஷரியத் முடிவு பண்ணிருச்சு. இதுல எல்லாம் நம்மளுடைய இஷ்டத்தை, நம்ம அதிகாரத்தை, நம்ம அறிவை செலுத்துவதற்கு ஷரியத்துல வேலை இல்லை. அந்த வகையில தான் ஜகாத்தையும் இறைவன் அவனா பொறுப்படுத்திட்டான். நாம எவ்வளவு கொடுக்கலாம்னு நாம எப்படி முடிவு செய்ய முடியும்? நம்ம உட்காந்து இன்னைக்கு பெரும்பாலும் மஷூரா பண்றோம். ஒரு 50,000 ரூபாய்க்கு செய்வோம், ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு செய்வோம். இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாம் டல்லா இருக்கு, இந்த அளவுக்கு போதுமானது, அப்புறம் பாத்துக்கலாம், இப்படின்னு எல்லாம் நம்ம ஃபஜ்ர் தொழுகைக்கு 3 ரக்காயத்துன்னு நாம முடிவு பண்ண முடியுமா? ரப்பு முடிவு செஞ்சுட்டா 2 ரக்காயத்துன்னு தொழுதுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மகரிபு 3 தான். நீங்க நினைச்சாலும் 4 ஆக்க முடியாது, நீங்க நினைச்சா 2 ஆக்க முடியாது. சில விஷயங்களை நம்மிடத்தில விட்டால் அது தாறுமாறாக போய்விடும் என்று தெரிகிற இடத்தில் அல்லாஹ் அவனாக முடிவு செய்கிறான். எனவே சிஸ்டம் ஜகாத்துல இருக்கிற குளறுபடிகள்ல முதல் குளறுபடி இது என்னன்னா, எவ்வளவு கொடுப்பது என்பதை அவரவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதுதான் பெரிய தப்பு. 2வது செய்தி, ஜகாத் என்கிற சிஸ்டம், குர்ஆன் கூறுற பொருளாதாரம் ரொம்ப அற்புதமான அழகான திட்டம். கொடுக்கிறவங்களுக்கு பெருமையும் வரக்கூடாது, வாங்குறவனுக்கு தாழ்வும் வரக்கூடாது. நாம கொடுக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை அப்படி காலரை தூக்கி விட்டு கௌரவம் பண்றதும் ஆகாது. ஆண்டவன் நம்மளை வாங்குற மாதிரி வச்சுட்டானே, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி வாங்குவோம் அப்படின்னு அவனுக்கு கேவலமும் வரக்கூடாது. இந்த 2க்கும் இடையில ஜகாத்து பயணிக்க வேண்டும். அதனால்தான் ஜகாத்தினுடைய சிஸ்டமே என்னன்னா, கொடுக்கிறவங்க போகணும்னு இருக்கு, வாங்குறவன் நம் வாசலுக்கு வர்றதல்ல, கொடுக்கிறவன் அந்த வாசலுக்கு போகணும். அதுதான் ஜகாத்து. ஆவாக்களுடைய காலத்துல நடைபெற்றது அதுதான். ஏன் கியாமத்துடைய பாடத்துல உள்ள ஹதீஸ் எடுத்து பாருங்க, ஜக்காத்தை எடுத்துட்டு போவாங்க, வீடு வீடா போவாங்க. ஒரு கட்டத்துல ஜக்காத்தை வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, என் ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லையான்னு அவர் நின்று கத்துவாரு அப்படின்னு எல்லாம் வருதுல்ல. என்னன்னா, ஜக்காத்து கொடுப்பவர்கள் அல்லது தான தர்மங்கள் செய்பவர்கள் அவர்கள் வாசலுக்கு கொடுப்பவர்கள் போக வேண்டும். என்ன ஆகும் இதன் மூலியமா? நான் கொடுக்கிறேங்கிற ஒரு பண்டா இருக்குல்ல, அது இவருக்கு போயிடும்.
நாம போய் கை நீட்டுறோமே அப்படின்னு இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்கிறாருல்ல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆயிரும். அப்படி ஒரு சூழல் வர வேண்டும். இல்லாவிட்டால் எங்காவது ஒரு பொது இடத்தில் இருவரும் சந்திக்க வேண்டும், அப்படி வழங்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமாக இந்த பொருளாதார விஷயத்தில் மார்க்கத்தினுடைய சிஸ்டம் இதுதான். கொடுப்பவர்களுக்கு பெருமை இருக்க வேண்டாம், வாங்குபவர்களுக்கு இழிவு இருக்க வேண்டாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய மாணவர் மட்டுமல்ல, அக்கா பையன், அவருக்கு பேர் உர்வத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அக்கான்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை விட 10 வருஷம் மூத்தவங்க. யாரு? ஆயிஷா அம்மாவோட. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகள் அஸ்மா. 10 வருஷத்துக்கு பின்னாடி பிறக்கிறவங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மக்கள்ல ஒருத்தர் தான் உர்வத் பின் ஜுபைர். அப்துல்லா இப்னு ஜுபைர், உர்வத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் அக்கா பையன் மட்டுமல்ல, ஆயிஷா அம்மாட்ட அவங்க ஹதீஸ் எல்லாம் படிச்சவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு காலமா, அவங்களுக்கு காலா வேணும், அவங்கள்ட்ட படிச்சவங்க, அவங்களுக்கு பணிவிடை எல்லாம் செய்யறவங்க. அப்ப எந்த வேலையா இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. சின்ன வயசு அவங்க உர்வத் பின் ஜுபைரை கூப்பிட்டு, உருவா இங்க வா, இந்த ஜகாத்தை வச்சுக்கோ, இதை கொண்டு போய் அங்க அட்ரஸ் சொல்றாங்க, அவர்கிட்ட போய் கொடுத்துருன்னா அவரு கையில கொடுக்காத, படுத்திருந்தாருன்னா இந்த படுக்கையில வச்சிரு, உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் முன்னாடி இருக்கிற இடத்துல அந்த விரிப்புல வச்சிரு, அவர் கையில கொடுக்க வேண்டாம். நான் சலாம் சொன்னேன்னு சொல்லாத, நான் துவா செய்ய சொன்னேன்னு சொல்லாத, வந்துரு. உஸ்தாது சொல்றப்ப இதுல என்ன ஏன்னு எல்லாம் உடனடியா கேள்வி கேட்கக்கூடாது. அவர் கிளம்பி போயிட்டாரு. போய் நேரா அவர் படுத்திருந்தாரு, கட்டல்ல பணத்தை வச்சுட்டு ஆயிஷா அம்மா சலாம் சொன்னாங்கன்னு சொல்லல, இந்த மாதிரி துவா செய்ய சொன்னாங்கன்னு சொல்லல, வந்துட்டார். வந்துட்டு சாவகாசமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறப்போ கேட்டாங்க, ஆமா ஏன் அப்படி கொண்டு போய் வச்சுட்டு வர சொன்னீங்க, ஏன் சலாம் சொல்ல வேணாம், நீங்க ஏன் துவா செய்ய சொல்ல வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு. இல்ல, நீ போய் கொடுப்ப, மேல இருக்கிற கையை கீழே இருக்கிற கையை விட உயர்ந்ததுன்னு வருது, நீ கொண்டு போய் இப்படி நீட்டுவ, அவர் இப்படி வாங்குவாரு, லேசா அவர் மனசுல ஆண்டவனை இப்படி எவ்வளவு காலத்துக்கு என்னை வாங்க வச்சிருக்கிற, நீ நானும் இப்படி வாங்குறேன்ற மாதிரி சிந்தனை அவருக்கு வரக்கூடாது. அதனால அவர் இடத்துல வச்சிருவோம். கொடுக்கிற மாதிரியும் வாங்குற மாதிரியும் சிச்சுவேஷன் வேண்டாம். இன்னொன்று, ஜகாத் என்பது கடமை. ஜகாத் என்பது கடமை. இந்த கடமையை நான் செய்யும் போது நான் சலாம் சொல்லி அனுப்பிச்சா கூட வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ்னா உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும்னு அர்த்தம். நான் ஒரு துவாவை எதிர்பார்த்து அது கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி துவா செய்யுங்கன்னு சொன்னா காசை கொடுத்து போட்டு இந்தப்பா எனக்கு துவா செய்யலாம் ஒரு பிரதிபலனை எதிர்பார்ப்பதை போல இருக்கிறது. ஜகாத் என்பது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது. அதனாலதான் வேலைக்காரங்களுக்கு ஜகாத் கொடுக்க வேணாங்கிறோம். ஏன்னா உனக்கு அவன் ஊழியம் பார்த்ததற்கு நீ தர வேண்டிய சம்பளமும் தர வேண்டிய போனஸும் அதெல்லாம் வேற லிஸ்ட்ல வரும். ஜகாத்தை பொறுத்தவரை பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நான் உனக்கு வருஷம் ஜகாத்து கொடுக்குறேன், என்கிட்ட வாங்குற, அதனால நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தவறு. அதனாலதான் நான் ஜகாத் யாருக்கு கொடுக்கறனோ அவங்கள்ட்ட துவா செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன், சலாம் சொல்ல மாட்டேன். நான் மேல கையை வச்சுக்கிட்டு கீழே அவங்க வாங்குற மாதிரி சிச்சுவேஷனை நான் ஏற்படுத்த மாட்டேன். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உர்வத் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்னது மட்டுமல்ல. உர்வத் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுருவோம். ஆயிஷா அம்மா இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை யாருக்கெல்லாம், முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி ஆயிஷா அம்மாவுக்கு நெருக்கமானவங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, தாபீன்கள்ல உள்ளவங்க, எப்ப ஆயிஷா நாய்க்கு ஜக்காத்து கொடுத்தாலும் இப்படி நீட்டு வாங்கலாம், அவங்க எடுத்துக்குவாங்களாம், கொடுக்கிறவங்க கை கீழே போயிடும், யாரு வாங்குறாங்களோ அவங்க கை மேல வந்துடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்துக்கு கொடுக்கல் வாங்கல ஒரு பெரிய பாடம் நடத்தி இருக்கிறார்கள். நமக்கு இப்படி தட்டுல வைக்கும் போது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வைக்கும் போது அவங்க மேல இருந்து எடுத்தா வாங்குபவர் கை மேல இருக்கும், கொடுப்பவர் கை கீழே இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கொடுப்பவருக்கு பெருமையும் பந்தாவும் வந்துவிடக் கூடாது, வாங்குபவருக்கு கேவலமும் இழிவும் நம்ம இப்படி இருக்கிறோமேன்ற இதுவும் வந்துடக்கூடாது.
இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக தரப்படுவது மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய ஜகாத் சிஸ்டம் இது. பொருளாதாரம் என்று சொன்ன உடனே சும்மா வெறுமனே காசு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில உதவி செய்யணும், இது எல்லா சமயமும் சொல்லுது. அது இந்துவோ கிறிஸ்தவமோ சீக்கியமோ ஜெயின மதம் எல்லா மதத்திலையும் உண்டு. அதாவது இல்லாதவருக்கு இருப்பவர்கள் வழங்கட்டும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. இங்க என்ன வித்தியாசம்னா, குரான்ல 2 இடத்துல ஒரு வார்த்தை வருது, ஹக்குன் மஅலூமுன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவனுக்கு உன்னிடம் இருக்கிற பணத்தில ரைட்ஸ் இருக்குங்கிறான், ஹக்கு இருக்குதுங்கிறான். ஹக்குன்னு என்ன தெரியுமா? கடன் ஒருத்தர் எனக்கு தரணும் 1 லட்சம் ரூபாய், நான் போய் கொடுப்பான்னு கேட்கறேன், இதுக்கு பேர் ஹக்கு, ரைட்ஸ், என்னுடைய உரிமை. ஜகாத் அப்படிங்கிறது வெறுமனே ஹியூமானிட்டிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, மனிதாபிமான அடிப்படையில நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இது அத்தனை மதமும் சொல்லும். இது பார்த்து பண்ற விவகாரம் கிடையாது, நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற சட்டம், கொடுத்தே ஆக வேண்டும். அதனாலதான் யாசிப்பவர்களாக இருந்தாலும் பொருளாதாரம் இல்லாதவர்களாக இருந்தாலும் உங்கள் காசிலே அவர்களுக்கு ஹக்கு இருக்கிறதுன்னு சொல்றான். குரான்ல அடுத்தவங்களுக்கு வழங்குறதுக்கு 3 வார்த்தை தான் குரான்ல வருது. ஒண்ணு ஜகாத், இன்னொன்னு சதகா, இன்னொன்னு ஹக். 3 வார்த்தை தான். ஜகாத்துக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். குரான்ல வரக்கூடிய சதகாவுக்கு ஜகாத்துன்னு தான் போறோம். இன்னம சதகாத்து லில் ஃபுகரா. குரான்ல எத்தனை இடத்துல சதகா வருதோ அதுக்கெல்லாம் அதுதான் பேரு, ஜகாத்துன்னு பேரு. 3வது ஹக் என்று சொல்லுகிறான். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏழைகள் நம்மிடமிருந்து பெறுவது அவர்களுக்கான உரிமை, நீ அந்த உரிமையை கொடுத்தாக வேண்டும். இப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிஸ்டத்துல உள்ள குளறுபடிகள்ல இதுவெல்லாம் முக்கியமானது. கொடுப்பதில் வாங்குவதில் இதில் எல்லாம் முக்கியமானது இது. 3வது ஒரு செய்தி, நாம் இன்றைக்கு பொருளாதாரம் அல்லாஹ் ரசூல் விரும்பியதற் போல நிறைவு கட்டத்தை எட்டாமல் இருப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கிற சில செயல்கள் காரணம்னு சொன்னோம்ல, அந்த விஷயங்களை இதே குரான் கூறும் பொருளாதாரம் எப்படிப்பட்டது அது இதுன்னு சொல்லி சிறப்பா பேசிட்டு போறதில்ல. நமக்குள்ள ஒரு சிந்தனை வரணும், எதனால இந்த பொருளாதாரம் சக்சஸ்ஃபுல் ஆகல. ஏன்னா உலகம் பூரா ஆகும், சஹாபாக்கள் காலத்துல ஆச்சு, ஏன் இன்னைக்கு மட்டும் ஆக மாட்டேங்குது? இந்த குளறுபடிகள் நிறைய இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன வரலாம். அடுத்து ஒண்ணு டிஸ்ட்ரிபியூஷன் குளறுபடிகள், கொடுக்கறதுல குளறுபடி. சரியான முறையில என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. நீங்க கொடுக்கறவங்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். தேவை அறிந்து செய்வது தர்மம், தேவை அறிந்து செய்யணும். அரபியில 2 வார்த்தை இருக்கு, ஜூத்னு ஒரு வார்த்தை கொடை, இன்னொரு வார்த்தை சஹி. சஹினாலும் கொடை, சகாவத் கொடை, சஹின்னு பேர்லாம் வைக்கிறாங்கல்ல, 2க்குமே கொடை. ஆனா வித்தியாசம் இருக்கு. என்ன கொடுத்தாலும் சஹின்னு சொல்லலாம், என்ன கொடுத்தாலும் சரி. ஜூத் என்பதுதான் அல்லாஹ் தனக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜவாத், அவன் மாபெரும் கொடையாளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் கொடை கொடுப்பார்கள், அதுக்கெல்லாம் பேர் ஜூத். அவர் உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொடுங்கன்னு ஒருத்தர் கை நீட்டுறாரு, நீங்க நீட்டா ஒரு அழகான புது கைலி ஒண்ணு கொடுக்குறீங்க, இது தர்மமான தர்மம் தான். ஆனா ஒண்ணு டைமிங் தர்மம் இல்லை. டைமிங் தர்மம், அவன் பசிக்குதுன்னு கேட்கிறான், நீ ஒரு அழகான புது வேட்டி கொடுக்குற, அல்லது இப்படி வச்சுக்குவோம், உடுத்துறக்கே மாற்று துணி இல்லை, எனக்கு ஏதாவது துணி கொடுங்கன்ட்டு ஒருத்தர் நிக்கிறார், நீங்க ஒரு பாக்கெட் பிரியாணி கொடுக்குறீங்க. தர்மம் தான் பிரியாணி, சந்தேகம் இல்லை. பட் டைமிங் தர்மம் இல்லை. டைமிங்ல தர்மம் எது தேவையோ அதை செய்கிற வண்ணம் ஒரு பொருளாதாரம் நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் அது சரியான பொருளாதாரம். இஸ்லாமிக் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காவே முஸ்லிம்களிடம் அடிபட்டு போனதற்கு காரணம் அது. நான் இதை வேற மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும். ரம்ஜான் பிறை 1ல ஒரு முசாஃபிர் கிளம்புறாரு, ஒரு தர்மங்கள் கொடுத்தா வாங்குறவர் கிளம்புறாருன்னு வைக்கல, அவரு அப்படியே ஊர்ல எல்லா பக்கம் வருவார், மாணவர்களுக்கு எல்லாம் வருவார். எல்லாரும் ஒரு கைலி ஒரு சேலை, ஒரு கைலி ஒரு சேலை, ஒரு கைலி ஒரு சேலை. 28 நோம்புல 27 முடிஞ்சு அவரு கையில ஒரு 90 வேட்டி இருக்கு.
அவங்க 90 வேட்டி 90 சேலை. நான் கேட்கிறேன், அவர் எத்தனை உடுத்துவார்? இல்ல அவர் மனைவி தான் எத்தனை உடுத்தும்? நான் சொல்றது கம்மி. எல்லாரும் நாங்கள் வேட்டி சேலை கொடுக்கிறோம், நாங்கள் வேட்டி சேலை கொடுக்கிறோம். ஒரு நேரத்துல ஒரு துணி வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருந்த காலத்தில் யாரோ துணி கொடுத்தாங்க, சேலை கொடுத்தாங்க. அது ஒரு பண்டிகை கொண்டாட்டத்துக்கு தேவையா இருந்துச்சுன்னு அதை அன்னையில இருந்து புடிச்சு இன்னைக்கு வரைக்கும் 30-35 வருஷமா வேட்டி கொடுத்து, சில பேர்லாம் 150 வேட்டி வச்சிருக்கான் பெருநாள் அன்னைக்கு. இந்த 150 வேட்டியை வச்சு அவன் உடுத்த போறது இல்லை. அவன் என்ன பண்றான்னா அந்த பக்கம் போயிடுறான், மன்னார்பேட்டை பக்கம். யாரு இருந்தா போச்சுக்காதீங்க, அந்த பக்கம் போய் இதை எவ்வளவுக்கு எடுத்துக்குவேன்னு கேட்கிறான். நம்ம கொடுத்த ஜக்காத்து எப்படி ஆகுதுன்னு பாருங்க. சிஸ்டத்துல உள்ள குளறுபடிகளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், டிஸ்ட்ரிபியூஷன் குளறுபடிகள் இதெல்லாம். அவன் அங்க போவான், இவர் ஏற்கனவே கையிலே 90 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. பெரிய பயங்கரமான கையில எல்லாம் இல்லாது, அது அங்க அடிமாட் ரேட்டுக்கு வாங்கியிருப்பாரு. ஆனா அதுல பாதி விலைக்கு விற்பான். வித்து அவனுக்கு கிடைக்கிற காசை எடுத்துட்டு போய் அவனுக்கு என்ன தேவையோ அதை செய்வான். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு கொடுத்துட்டு இருக்க போறோம்? இதே மாதிரி அந்த குடும்பத்திற்கு என்ன தேவை? ஒட்டு மொத்தமா ஒரு குடும்பத்திற்கு ஒரு கணிசமான ஜக்காத்து தொகையை கலெக்ட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு முழுசா கொடுத்து கையேண்டாத ஒரு சூழ்நிலையை அந்த குடும்பத்துக்கு நாம உருவாக்கலாமா இல்லையா? அது செய்யவே இல்லையே. குதிரையின் மீது ஏறி வந்தாலும் நான் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பேன். உமர் ரலியல்லாஹு சொன்னது. உமர் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை தூக்கி இமாம் புகாரி ஜக்காத்துடைய பாடத்துல ஒரு பாடத்துக்கு டைட்டிலா வைக்கிறாங்க. உமர் சொன்னார், என்ன சொன்னார்? குதிரையின் மீது வந்தால், அன்னைக்கு குதிரை இன்னைக்கு காருன்னு வச்சுங்களேன், நாம இன்னைக்கு ஆக்டிவால வந்தாலே தரமாட்டோம். நல்லா இருக்கிற நீ ஆக்டிவால வர்ற, ஜக்காத்து கேட்க வர்றாங்க. அன்னைக்கு குதிரையின் மீது எனக்கு குதிரை கிடைப்பதை விட சிறந்ததுனால நிறைய ஹதீஸ்ல வருதுல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் டிஸ்ட்ரிபியூஷன் குளறுபடி சொல்றேன். அவன் போய் பாதி விலைக்கு வித்துட்டு இருக்கான். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், நம்ம ஏதாவது சங்கம், ஏதாவது பைத்துல் மால், ஏதாவது ஊர் நல அமைப்பு, ட்ரஸ்ட், இவங்கெல்லாம் அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஊர் தலைவர் நாட்டாம எழுதி வச்சுட்டு போயிருப்பார், இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஆண்டுதோறும் 100 ஏழைகளுக்கு வேட்டியும் சேலையும் வழங்க வேண்டும் என்று நான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பார். அவர் எழுதி வச்சுட்டு போனதை இன்னைக்கு வரைக்கும் நிக்க வச்சு, வேட்டி சட்டை தேவையில்லாத காலத்திலையும் சில பேர்லாம் வரிசையில் நிக்க வச்சிருவாங்க. பாத்துறீங்களா? நெல்லு 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 வரிசையில் நெல்லு. டியா வாங்கி பேங்க்ல முதல் நாளே இந்த 100 ரூபா நோட்டு, பிரஸ் நோட் வாங்கி வச்சிருப்பாரு, அல்லது 50 ரூபா நோட்டு வாங்கி வச்சிருப்பாரு. ஒரு கைலி, ஒரு சேலை, ஒரு 100 ரூபா பொடி, இப்படியே போய் அவன் எவ்வளவு வேட்டி உடுத்துவான்? ஒரு நேரத்துல ரம்ஜான்ல துணி எடுக்கிறதுக்கே சூழ்நிலை இல்லாதப்ப கொடுத்தது அதெல்லாம். இன்னைக்கு எல்லாத்துட்டையுமே கணக்கு இல்லாம ட்ரெஸ் இருக்குது. சில பேர் எல்லாம் வாரம் வாரம் துணி எடுக்கிறான், எல்லா செலிப்ரேஷனுக்கும் துணி எடுக்கிறான். போன ரம்ஜான்ல எடுத்த துணிங்கிறான், அதுவே இன்னும் புதுசு மாதிரி இருக்கு, அடுத்த ரம்ஜான் வந்துருச்சு. இன்னைக்கு உள்ள நிறைவான ஒரு சூழ்நிலை. நாம இந்த கொடுப்பதை இப்படியே கொடுத்து கொடுத்து ஏன் விரயமாக்க வேண்டும்? யாராவது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒருத்தர் படிக்கிறார், காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட அவங்களால முடியாது. ஜக்காத்து வாங்க தகுதியாக இருந்தால் உங்க வட்டாரத்திலேயே, உங்க மஹல்லாலேயே, ஏன் உங்க உறவுகள்லயே ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணி ஒட்டுமொத்த ஜக்காத் நான் கொடுக்க வேண்டியது இந்த வருஷம் 4 லட்சம் ரூபா அல்லது 5 லட்சம் ரூபா அப்படின்னா அப்படியே தூக்கி அவங்களுக்கு கொடுத்தா ஜக்காத்து கூடாதா? டைமிங் தர்மம், டைமிங் ஜக்காத் என்பதெல்லாம் அதுதானே மார்க்கத்துல தேவை. எவ்வளவு காலத்திற்கு இதே அடிப்படையில பயணிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். சிஸ்டம்ல உள்ள குளறுபடிகள்ல முக்கியமான குளறுபடி நம்மளுக்கு தெரிஞ்சு, உண்மையாகவே பள்ளிவாசல்ல இருந்து சொல்றோம், ஒரு 10-20 வருஷமாவே கைலி வாங்கிட்டே இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஆனா சரியான முறையில போய் சேர்ந்திருந்தா இன்னைக்கு அந்த குடும்பத்திலிருந்து கைலி வாங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்தா, இதுவும் உமர் ரலியல்லாஹு வார்த்தை, இதுவும் சஹீஹுல் புகாரில இருக்கு. என்னன்னா, அவன் பணக்காரனாகிற அளவுக்கு நான் கொடுப்பேன். ஒருத்தருக்கு கொடுத்தா அவர் பணக்காரனாகிற அளவுக்கு கொடுப்பேன். நாம எங்க அவன் கொஞ்சம் அதிகமா வாங்கிடுவானோன்ட்டு அளவா ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா, அவனுக்கு 1000 ரூபாயா அப்படிம்போம். அல்லாஹ் கொடுக்க சொல்றான், தகுதியானவனா அவன் இருக்கிறான், அவனுக்கு கொடுக்கறதுல இந்த ஃபில்டர் பண்ற வேலை நம்மளுக்கு இருக்கு.
நாம அதை இது பண்றது ஒருத்தருக்கு அவ்வளவு கொடுக்கணுமா? பணக்காரனாகிற அளவுக்கு. எந்த அளவுக்குன்னா ஒருத்தனுக்கு ஜக்காத்தை கொடுத்து 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 அவன் அடுத்த ஆண்டு ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு பண்ணணும். ஜக்காத்தினுடைய சிஸ்டம் அதுதான். போரா முஸ்லிம்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிசினஸ் ரீதியா நல்ல கான்டாக்ட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமே நல்லா இருக்கிறாங்க, வெல் செட்டில்டா இருக்கிறாங்க. ஹார்ட்வேர்ஸ் அது இது எல்லா பக்கம், சென்னை, கோவை, மும்பை எல்லா இடத்துலயுமே அவங்க கம்யூனிட்டியில கையேந்திர ஆளே கிடையாது. இல்ல ஏன் இல்லைன்னா மிகச்சிறந்த ஜக்காத்தினுடைய சிஸ்டமேட்டிக் ஒட்டுமொத்த கம்யூனிட்டியில இந்த வருஷம் உளுந்திருக்கிறது யாருன்னு கணக்கெடுக்கிறாங்க. பிசினஸ் ரீதியா அடி வாங்கி இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒரு 3-4 பேர்த்த கணக்கெடுத்து இவங்க திரட்டின ஜக்காத்து மட்டுமல்ல, சதக்கா, டொனேஷன், வேற இது எல்லாத்தையும் எடுத்து அந்த ஒரு ஆள் கையில கொடுக்கறது. அப்படியே அடுத்த வருஷம் அந்த ஆள் ஜக்காத்தை கொண்டு பள்ளியாசலுக்கு வர்றாரு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பிச்சை எடுக்கிற சமுதாயத்துவம் அங்க யாருமே இல்லை. அவங்க கொடுக்கறதுன்னா வேற யாருக்காவது தான் கொடுக்கணும். வெளியில ஒரு சமூகத்தில் சமன்பாடான பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கு இதுவெல்லாம் ஆக முக்கியமான அடிப்படை. நான் அதை செய்யறது இல்லை. இன்னைக்கு உள்ள சிஸ்டத்தில் உள்ள குளறுபடிகள். சரியான முறையில் பொருளாதாரம் நாம் யோசிக்கிற அளவுக்கு நிறைவு கட்டத்திற்கு போய் சேராததுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அதுவும் இதே இதுல தான் வரும், டிஸ்ட்ரிபியூஷன் குளறுபடியில தான் வரும். இருக்கிறதுல மோசமானத ஜக்காத் சதக்காவா கொடுக்கிறது. சில பேர்லாம் கையில கொடுப்பாங்க, கட்டணா தூச்சி பறக்கும். மூசாலிஸ்லாம் காலத்துல வாங்கினாங்களோ என்னன்னு தெரியல. கொடுக்கறத நல்லா கொடுக்கலாமே, சிறப்பா கொடுக்கலாமே. குர்ஆன்ல இப்படியே வார்த்தை வருது, வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு மா துன்ஃபிகூன். நீங்க செலவழிக்கிறதுல அசிங்கமானது, அற்பமானது எல்லாம் நீங்கள் நாடாதீர்கள். கொடுக்கற நல்ல முறையில கொடு. 5 பேத்துக்கு 100 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுக்கறத விட ஒரே சேலையை 500 ரூபாய்க்கு எடுத்து யாராவது உங்க உறவுகள்ல, உங்க இதுல சொந்தங்கள்ல அல்லது ஏழைகள்ல உங்க கண் பார்வையில உள்ளவங்களுக்கு ஒரு சேலை 500 ரூபாய் சேலை கொடுத்தா என்ன? அது 5 பேத்துக்கு 100 ரூபாய் சேலையாவே வாங்கணும்னு என்ன அவசியம்? பொருளாதார திட்டம் சரியான முறையில நம்மால் வென்றெடுக்க முடியாததற்கு இதுவெல்லாம் முக்கிய காரணம். ஒரு ஹதீஸ் இப்படி வருது, இன்னல்லாஹ லம் யஸ்அல், அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்கறது உயர்ந்ததை கேட்கவில்லை, அதே சமயம் மிக மட்டமானதையும் கேட்கவில்லை. நடுத்தரமாவது கொடுக்கலாம்ல. ரொம்ப ஹை கிளாஸ்ல இருக்கிறதுலயே பயங்கரமானதை நீ கொடுக்கணும் அப்படின்னு நல்லா கேட்கல. ஆனா ரொம்ப மட்டமானதை கொடுக்காமையாவது இருக்கலாம்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய அல்லது பொருளாதார திட்டங்களுடைய எல்லா குளறுபடிகளும், நான் சொல்றேன், யாரும் வருத்தப்பட வேண்டாம். நம்ம சென்னையிலேயே சில கடைகள்ல போர்டே வச்சிருக்காங்க, எங்களிடம் ஜக்காத் சேலைகள் கிடைக்கும். இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க ஏரியா சொல்ல வேணாம்னு நினைச்சேன். சைட்ல யாரோ சொல்றாங்க, நான் பொறுப்பு இல்லை. அன்பானவர்களை, எங்களிடம் ஜக்காத்து, அப்ப என்ன அர்த்தம்னா ஜக்காத்து உன்ட்ட எவ்வளவு மட்டமா போச்சு தெரியுமா? நீ ஜக்காத்து கொடுக்கறதா இருந்தா ஆக இத்து போனதை தான் கொடுப்பேன் நான் விளங்கி வச்சிருக்கான். விளங்கி வச்சுதான் போர்டு வைக்கிறாங்க, எங்களிடம் ஜக்காத் சாரி கிடைக்கும். ஜக்காத் அவ்வளவு கேவலமாயிருச்சா? தூக்கிட்டு போய் நீ தேடி போய் கொடுன்னு பேசிட்டு இருக்கிறோம். இல்ல, குவான்டிட்டி இங்க முக்கியம் இல்ல. நான் 10 பேருக்கு 10 சேலை கொடுத்தேன், தேவையே இல்லை. 10 பேருக்கு 100 ரூபாய் சேலை கொடுக்கறது 2 பேருக்கு கொடுத்தா போதுமானது. நல்ல குவாலிட்டியா கொடுக்கலாமே. அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க வியாபாரிகளும். இவங்க இப்படி எல்லாம் இதுக்கு மேல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவர் துணி எடுக்க போவாரு, துணி எல்லாம் பேரனுக்கு, பேத்திக்கு, மகளுக்கு, மருமானுக்கு எல்லாத்துக்கும் பூரா துணி எடுத்துட்டு கடைசியில சொல்லுவார், அந்த கொடுக்கற மாதிரி கொஞ்சம் எடுத்து போடுங்க அப்படின்பாரு. அவன் எங்கேயோ அடியில இருந்து எடுப்பான் பாருங்க, ஒரு பண்டல அவன் எடுக்கிறப்பவே தூசி பறக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவ்வளவு நேரம் இவங்க எடுத்ததெல்லாம் இவங்க போடுறதுக்கானது. அது எப்பவுமே நல்ல குவாலிட்டியோட இருக்கும். கொடுக்கறதுக்குன்னா ஆக மட்டமா தான் இவங்க எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி 70 ரூபாய் கையிலையும் 80 ரூபாய் சேலையும். நான் எங்கேயோ ஒரு கண்டத்துல நடக்கிறது எல்லாம் சொல்லுங்க, பிராக்டிக்கலா நாம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறத சொல்றோம். ஒரு அருமையான பொருளாதார திட்டத்தை இந்த மார்க்கம் கொடுத்திருந்தும் கூட
நீங்க ஏன் இதுல ஃபெயிலியர் ஆனீங்கன்னா நம்ம சிஸ்டத்துல உள்ள இந்த குளறுபடிகள் எல்லாம் ஃபெயிலியருக்கு காரணம். வேற என்ன செய்ய முடியும்? பூரா காரணமா தான். முதல்ல இந்த மாதிரி ஜகாத்தினுடைய அமைப்பை இப்படி மோசமா கொண்டு போனது ரொம்ப பெரிய இது. ஜகாத்தினுடைய குர்ஆன் கூறக்கூடிய இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய பொருளாதார திட்டத்தை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. இது எல்லாமே கேவலங்கள், பொருளாதார அம்சத்தினுடைய கேவலங்கள். கரெக்டான முறையில காசுக்கு கடமை. இதுல வேற நம்மளால சில பேர் இந்த பக்கம் ஆயுஷ்ல ஒரு தடவை கொடுத்தா போதும், அதோட சரி அவ்வளவுதான். நீ 1986 கொடுத்தியல்ல, முடிச்சு அவ்வளவுதான். 86 ஜக்காத்து கொடுத்ததோட ஃபைல மூடிக்கிறது. சில செல்வந்தர்கள் இந்த மாதிரி கொள்கை பேசுறவங்க பிடிக்கிறது இல்லை, ஆனாலும் இது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசளவுல. இப்ப சில பேர் பாத்துறீங்களா, 20 ரக்காய் தொழுகிற அமைப்பை சார்ந்தவங்க தான், இருந்தாலும் 8 கூட பரவாயில்லாம தான் தெரியுது அவங்க சொல்ற. அதாவது அவங்க கூட கொள்கை அளவுல உடன்படுறதெல்லாம் இல்லை, ஆனாலும் மனசுக்குள்ள லேசா 8 கூட பரவாயில்லாம தான் தெரியுது, நான் போட்டு 20 உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆயுஷ்ல ஒரு தடவை அது கூட நல்லா தான் இருக்கு. இவர் 1990 கொடுத்திருப்பாரு இவரோட நகைக்கு ஜக்காத்து. அடுத்து 25 வருஷம் ஒரு ஜக்காத்து இல்லை. இப்படி பத்துவா கொடுக்கறதுக்கு உலகம் பூரா பேசுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பது எவ்வளவு கேவலமானது. ஏன் இஸ்லாத்தினுடைய பொருளாதார திட்டம் நிறைவடையவில்லை, வெற்றி அடையவில்லைன்னா நம்மள்கிட்ட வெற்றி அடையாததற்கு காரணம் நம்மள்கிட்ட உள்ள இந்த சிஸ்டம் பூரா. ஒண்ணுல மனசுக்குள்ள ஒழிந்திருக்கிற கஞ்சத்தனம். உங்களை சில பேர் கஞ்சத்தனம் பண்றீங்க, உனக்கு நீயே கஞ்சத்தனம் பண்ணிக்கிற, மத்தவங்களுக்கு பண்ணலங்கிறான். உனக்கு நீயே கஞ்சத்தனம். கஞ்சன் மார்க்கத்துல கொடுக்காதவன், சொல்றபடி பொருளாதாரத்தை நிறைவேற்றாதவன் அதிகம் பழிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா அவனுக்கு அல்லாஹ் மேல கெட்ட எண்ணம். கொடுத்தா போயிடணும் அப்படின்னா அவன் தரமாட்டான்னு நீ நினைக்கிற. இப்ப ஏற்கனவே உன்கிட்ட இருக்கிறது அவன் கொடுத்ததான், கையில இருக்கிறது அவன் கொடுத்தது. கொடுத்தா பாக்கெட்ல காலி ஆயிரும், கொடுத்தா கல்லாவுல காலி ஆயிரும், கொடுத்தா நான் ஒடிச்சு போயிருவேன் நீ நினைக்கிற பாரு. இது அல்லாஹுவை பற்றிய கெட்ட எண்ணம். நீ உன் மக்களை பத்தியோ பக்கத்து வீட்டுக்காரனை பத்தியோ உள்ள கெட்ட எண்ணம் அல்ல. வானம் பூமிகளுடைய கசானாக்களை எல்லாம் கையில வைத்திருக்கக்கூடிய, உன்னையும் சேர்த்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரப்புல் ஆலமீனுடைய அவனுடைய இதுல நீ சந்தேகப்படுற. கொடுத்தா கிடைக்காது, கொடுத்தா போயிடும். உனக்கு இப்ப இருக்கிறத கொடுத்ததே அவன் தான். உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு தட்டிலே நின்று, அதிலே முன்னோர் பின்னோர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நின்று, அவர்கள் அத்தனை பேரும் தங்களின் எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்துல கேட்டு, அல்லாஹும் அவர்கள் கேட்ட அத்தனையும் கையில கொடுத்து முடிச்சாலும் கடலிலே ஒரு குருவியினுடைய அழகிலே பட்டிருக்கிற ஈரம் போன்றே தவிர வேற எதுவும் அல்லாஹ்வின் கஜானாவில் குறையாது. பூரா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன கோரிக்கை இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றி முடிச்சாலும் அவன் கடல் அளவு உள்ளவன். அவன் ஏதாவது பண்ணிடுவான்ட்டு கஞ்சத்தனம் பண்ணவன். ஒரு கொடுமை என்னன்னா அவனும் நல்லா இருக்க மாட்டான், குடும்பம் குட்டிக்கும் செலவு பண்ண மாட்டான், ஒன்னும் இருக்காது, கபருக்கு போய் சேர்ந்துருவான். இப்பெல்லாம் நிறைய எழுதுறாங்கல்ல, கபருக்கு இப்படி போய் சேர்றிய, கபூர்ல பீரோவும் இல்லை, கபன் துணியில பாக்கெட்டும் இல்லை, இப்படி நீ கொண்டு போய் அல்லா மேல கெட்ட எண்ணம். கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் கொட்டும். கிராமத்துல மோட்டர் போடுவாங்க, தண்ணி வராது. மோட்டர் இப்படி சுவிட்சை போட்டோன்னு கொரன்னு சத்தம் வரும், தண்ணி வராது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளியில இருந்து ஒரு 2-3 ஜக்கு தண்ணி எடுத்து அந்த ஓட்டைக்குள்ள ஊத்தி விடுவாங்க. அப்படி ஊத்தி விட்டுட்டு அப்புறம் சுவிட்சை போட்டாங்கன்னா அடிச்சு கிளப்பிட்டு வரும். ரப்ப அதுதான் கேட்கிறான், ஒரு 2-3 ஜக்க உள்ள ஊத்துறா, விட்டு அடிச்சு தள்ளுறேன் நானுங்கிறான். இல்ல 2-3 ஜக்க ஊத்துனா தீர்ந்துருவேன். இது என்ன மாதிரி உள்ள, இது என்ன மனோபாவம்? அல்லாஹ்வின் விஷயத்துல கேட்ட எண்ணம் இது. ஒரு 2-3 ஜக்க எடுத்து உள்ள ஊத்து, அதுக்கப்புறம் நீ மோட்டர் போடு, எவ்வளவு தண்ணி பீச்சிட்டு அடிக்குதுன்னு பாரு. பகதாதுல அல்லாம இப்னு ஜௌசி அவங்க எழுதுறாங்க, ஃபேமஸான கஞ்சம் ஒருத்தர் இருந்தாங்க. டெய்லி கணக்கு பார்ப்பானா, சொந்த பசங்க எல்லாம் எவ்வளவு சாப்பிடுறாங்க, இன்னைக்கு எத்தனை ரொட்டி தீர்ந்துச்சு, என்ன செலவு, டெய்லியும் பார்ப்பானா. திடீர்னு பார்த்தா
10 ரொட்டி 12 ரொட்டி காலி ஆகிற இடத்துல ஒரு நாளைக்கு வெறும் 5-6 ரொட்டி தான் சேல்ஸ் ஆச்சான். ஆஹா பரவாயில்லையா, பாதிக்கு பாதியா குறைஞ்சிருச்சு. என்னன்னா 2-3 பசங்களுக்கு காய்ச்சல், உங்களுடைய பசங்கள்ல அவங்க எல்லாம் சாப்பிடாதனால ரொட்டி அப்படியான்னு கேட்டு அந்த ஊர் ஆலிம் சாட்டை கேட்டான்னா, காய்ச்சல் அதிகமா எந்த இடத்துல இருக்கும்னு கேட்டிருக்கான். ஏன்னு கேட்டிருக்காரு. இல்ல அங்க குடி போலான்னு இருக்கேன், என்ன நல்ல மிச்சமாகுது அப்படின்னு. அவர் சொன்னாரா, பகதாதுல இருந்து சொன்னாரா, ஹைபர்ல எப்பவுமே காய்ச்சல் இருக்கும். ஹைபர்னு ஒரு இடம் இருக்கு, ஹைபர் போர்லாம் சொல்றோம்ல, ஹைபர்ல எப்பவுமே உஷ்ணம் அதிகம், அங்க பெரும்பாலும் எல்லாத்துக்குமே காய்ச்சல் வந்துடும். இப்னு ஜௌசி சொல்றாங்க, குடும்பத்தோட ஹைபர்ல குடியேறினானா எல்லா மகனும் மூத்தாயி அவனும் மூத்தாயிருக்கிறான், சொத்து பூரா பைத்துல் மாலுக்கு போயிருக்கு. அன்பானவர்களே, ரப்பின் மீதான கெட்ட எண்ணம் தரமாட்டான், நமக்கு கொடுத்தா போயிரும். நீங்கள் கொஞ்சம் கொடுக்க முன் வந்தால் அவர் எவ்வளவு விரிவாக தற்காத்திருக்கிறான் என்பது கரெக்டா கொடுத்து பழக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க சில பேர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த டேஸ்டும், அப்படி கொடுப்பதால் அவர்கள் பெறுகிற பெருமானமும் வெகுமதியும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கிற கூலியும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம ஜகாத்தினுடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஏராளமான குளறுபடிகள். இன்னொன்னு என்னன்னா, நம்ம வாசல்ல வந்து அவன் கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும், தன்னுடைய இதை வந்து அவன் தெரியப்படுத்தணும், அப்பதான் அவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சிருக்கோம். குர்ஆன் சொல்லுகிறது. நான் குர்ஆன் கூறக்கூடிய பொருளாதார அம்சங்கள்ல இது முக்கியமானது. குர்ஆனுடைய வார்த்தை என்னன்னா, சில பேர் வெட்கத்தால் கேட்க மாட்டார்கள். அவர்கள் பத்தினித்தனமாக அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டாம இருக்கிறத ஒரு அறியாதவன் பார்க்கிற போது அவர்களை பணக்காரன் என்று நினைத்து கொள்ளுகிறான். ஆனா அவங்க வந்து அவங்க மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க எனக்கு கொடுன்னு. இப்படி பொருளாதாரத்தில் வறுமையில இருந்தும் தேவை உடையவர்களாக இருந்தும் எனக்கு கொடுன்னு கேட்காமல், வாய் திறக்காமல் கண்ணியத்தோடு சில பேர் கடந்து போறாங்கல்ல, அவங்கள நாம தேடி புடிச்சு கொடுக்கணும் இருக்கு. நம்மள்ட்ட சத்தம் என்னன்னா, வாசல்ல வந்து நின்று ஐயா ஏதாவது கொடுங்கன்னு எவன் கேட்கிறானோ, யார் கைய நீட்டுறானோ அவனுக்கு மாத்திரம் கொடுக்கறதுங்கிறோம். ஜகாத் சிஸ்டத்துல பெரிய குளறுபடியாது. பொருளாதாரம் சரியான முறையில சமன்பாட்டுக்கு வராததுக்கு இதெல்லாம் காரணம். யார் என்று அடையாளம், நம்ம உறவுகள்லயே சில பேர் ஊர் உலகத்துக்கெல்லாம் கொடுக்க முன் வர்றாங்க, சொந்த உறவுகளை பாக்குறது இல்லை. அக்கா தங்கச்சி வீட்டுல வேற மாதிரி இருக்கு நிலைமை. இவர் அங்க பார்த்தா பயங்கரமா பள்ளிவாசல்ல நின்று வேட்டி சேலையெல்லாம் கொடுத்து நிற்பார். சொந்த தங்கச்சி, சொந்த அக்கா, சகோதரர்களுடைய குடும்பம், நம்முடைய தாய் வழி சொந்தத்தினுடைய குடும்பம், தந்தை வழி சொந்தங்களுடைய குடும்பம், இங்க எல்லாம் இதா இருக்கிறப்ப நீ எங்க கொண்டு போய் ஊருக்கு கொடுக்குற? முதல்ல அங்கிருந்து தானே, முதல்ல ஃபர்ஸ்ட் தொடங்குறது தன் குடும்பம், தன் தெருவு, தன் மஹல்லா. அப்படிதான் அது விரிவுபடுத்தப்பட வேண்டும். சிஸ்டம் ஜகாத் வந்து அப்படித்தான். உறவுகளை கண்டுகொள்ளாமல் இது எந்த அடிப்படையிலான ஜகாத்து? எனவே நம்முடைய ஜகாத்தினுடைய மிகப்பெரிய குர்ஆன் சொல்லுகிற இந்த அம்சம் வெற்றி அடையாததற்கு காரணமும் நாம் தான். அடையாததற்கு காரணமும் நாம் தான். சில பேருக்கெல்லாம் கொடுத்தா அவங்க அப்படியே சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு பணக்காரன் ஆகிற அளவுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு எல்லாம் எல்லா லிஸ்டும் அப்படி கொடுத்துருவாங்க. யாரோ ஒருத்தர் கிராமத்துல இருந்து அந்த ஹுனைன்னு ஒரு போர் நடந்தது. இந்த போர் முடிஞ்சிருக்கிற நேரம் எக்கச்சக்கமான காசு பணம், இதுவரைக்கும் ஏறத்தாழ நபிப்பட்டம் வாங்கி 20 வருஷம் ஆச்சு. அந்த போர் நடக்கிறப்போ 20 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட அவ்வளவு வந்திருக்கு. எல்லாம் பொது நிதி எக்கச்சக்கமா இருக்கு. வந்து யாரோ கிராமவாசி ஆடு வேணும்னாரு, எடுத்துக்கொண்டாங்க. இங்க ஆடு பார்த்தா ஒரு ஆடு இல்ல, ஆடு மந்த, அது நூற்றுக்கணக்கான ஆடு இருக்கு. ஆடுன்னாரு, எடுத்துக்கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுன்னு சொல்லல, 2ஆ 3ஆ ஒரு ஆடா, தேவையான அளவா, நான் எவ்வளவு எடுத்துக்கிட்டோன்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே கொடுப்பாங்க. அப்படியே எடுத்துக்கொண்டாங்க. அப்படியேன்னா அவரு நம்மளை எதுவும் கிண்டல் எல்லாம் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தோரணையில அவரு கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, உண்மையா தப்பா அந்த மந்தை பூரா எடுத்துக்கொண்டாங்க. பூரா ஆட்டை எடுத்து ஓட்டிக்கிட்டே போறாரு அவருடைய கிராமத்துக்கு.
போறப்ப சொல்லிட்டே போறார், ஃபைன்ன முஹம்மதன் யுஅதி அதாஅ மன் லா யக்ஷல் ஃபக்ர் அய்யுஹல் கௌம். கத்துறார் ஒரு கிராமத்துல போய், கூட்டமே என்னுடைய சமுதாயமே கொஞ்சம் கேளு, வறுமையை பயப்படாதவன் எப்படி வாரி வழங்குவானோ அப்படி இந்த முகம்மது கொடுக்கிறார், இதோ இத்தனை ஆடுகளோடு நான் வருகிறேன். ஆட்டை ஓட்டிக்கிட்டே போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொடுத்தா அவங்க தரத்தை கொடுப்பாங்க. ரப்பினுடைய நேரடி இதுல இருக்கிறவங்க இல்லையா, அவங்க தரத்தை கொடுப்பாங்க. யாரோ ஒரு பெரிய ஒரு ஆலிம் சாட்டை வந்து ஒருத்தர் சொன்னாராம், ஹாத்தம் தாயை பத்தி தெரியுமா? ஹாத்தம் தாய் இந்த உலகத்துல பெரிய குடை வல்லல். யாராவது ஒருத்தர் வந்து நல்ல காரியத்துக்காக கேட்டா அவங்க வீட்டுல 7 வாசல் இருக்கும், இந்த பக்கம் வந்து கேட்டாலும் கொடுப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே இந்த பக்கம் வருவாங்க, தெரியும் இவருக்கு அவங்க தான், அப்பவும் கொடுப்பார். லெப்ட்ல வந்தாலும் கொடுப்பார், ரைட்ல வந்தாலும் கொடுப்பார், பேக்ல வந்தாலும் கொடுப்பார், ஃப்ரண்ட்ல வந்தா எல்லா வாசல் வழியாவும் வந்தாலும் கொடுப்பார். நீங்க முகமதுங்கிறீங்களே, உங்க நபி ஆத்தம் தாயோடவா பெரிய ஆளு, அவ்வளோவா கொடுத்துருவாரு அப்படின்னு ராஜா பதில் சொன்னாரா, உங்க ஆத்தம் தாயிட்ட வந்து எல்லா வாசல் வழியா வந்து கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொல்றே இல்ல, எங்க நபி ஒரு தடவை கொடுத்துட்டா இன்னொரு வாசலுக்கு அவன் வரவே மாட்டான். அவன் வந்தா தானே, அவன் நீ கொடுத்தது ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் பத்தலைங்கிறது தானே அடுத்தடுத்த வாசல்ல வர்றான். கொடுக்கறப்பவே 2வது வாசலுக்கு அவன் வர்ற அளவுக்கு இருக்காது. ஆட்டு மந்தை கொடுத்த மாதிரி. சஹீஹுல் புகாரி ஃபர்ஸ்ட் பாடத்திலேயே வருது, வஹியுடைய பாடம் தான் ஃபர்ஸ்ட் பாடம். அதுல வருது கர்ரீஹில் முர்சலான்னு வருது, வீசும் காற்றை போல் தர்மம் செய்வார்கள். காத்துல கணக்கு இருக்கா? காத்துல குவான்டிட்டி ஏதாவது இருக்கா? ஒவ்வொருத்தனுக்கும் இவ்வளோ, இவன் கொஞ்சம் விஐபி அதனால இவனுக்கு நல்லா இவ்வளோ, இவன் கொஞ்சம் லோ பட்ஜெட் அதனால இவனுக்கு எவ்வளோ. காத்துக்கு கணக்கு வழக்கு கிடையாது. எல்லாருக்கும் வீசி அடிக்கிற காற்றை போல நாயகம் வாரி வழங்குவார்கள். சமயங்கள்ல அப்படியே மூட்டையா இருந்தா மூட்டையோட போ, கூடையா இருந்தா கூடையோட போ அப்படின்னு எல்லாம். ஒருத்தர் உண்மையாவே ஏழை, அவருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு நல்ல நகைச்சுவை. ஒருத்தர் இருந்தார், ஒரு சஹாபி, எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருவார். நம்மள சில பேர் அப்படி இருப்பாங்க, ஜோக்கர் மாதிரி நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வந்தாலும் அருமையா கூலா பேசி சிரிக்க வச்சிருவார் ரசூலுல்லாஹ். இவருடைய பல விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமா சிரிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் என்னமோ தெரியல, அழுதுகிட்டே வந்தாரு சபைக்கு. யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து தன்பன் அதீமன் ஃபஹல்லி தௌபா. பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்ட்டே வந்தார். என்னடா எப்பவுமே சிரிக்கிற ஆளு இன்னைக்கு வந்து இப்படி வர்றாருன்னு கூப்பிட்டு என்ன சொன்னாரு, ரம்ஜான்ல நோன்பு வச்சிருந்தேன், பகல்ல வீட்டுல கூடிட்டேன், இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், இதை வந்து நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது, இப்படிப்பட்ட எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்டார். அழுதுகிட்டே தான் வந்தார். உண்மையாலுமே எப்போதும் அவர் வந்தால் சிரிக்கிற சபை வந்து அன்னைக்கு சோகமா இருந்ததுன்னு வைங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்துச்சு, இதுக்கு மார்க்கத்துல சில வழியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம்னா ஆள் நார்மல் ஆயிட்டார். அவ்வளவுதான். பழைய ஜோவியெல்லாம் அவர் நகைச்சுவைக்கு வந்துட்டு கேட்டார், அப்படியா ரொம்ப இருக்குதா? இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பழைய நகைச்சுவையாலதான் அவர் மாறிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வேண்டுமென்றே இந்த மாதிரி ஒரு இதை முடிச்சிட்டதுனால அஅ்திக் ரகபா, ஒரு அடிமைய உரிமையிடு அப்படின்னு அவர் பரமையில அஅ்திக் ரகபா அப்படின்னாரு. ரகபான்னு ஒரு அரபி வார்த்தை இருக்கு, அடிமைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அரபியில இருக்கு, பிடரின்னு அர்த்தம். ரகபா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஅ்திக் ரகபா, ஒரு அடிமைய உரிமையிடு. இவர் சொன்னார், வல்லாஹி லா அம்லிகு இல்லா ஹாதிஹி ரகபா, என்ற இந்த ரகபா தான் இருக்கு. அவருடைய நகைச்சுவை உணர்வார். அந்த ரகபா, நீங்க சொல்ற ரகபா அளவுக்கு காசு இல்லை, இந்த ரகபா தான் இருக்குன்னா. சரி விட்டு. நம்பர் 2 பெனாலிட்டி வந்து ஒரு 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அடிமையை உரிமையிடணும் இல்லையா? சரி. 2வது ஸ்டெப்பு சொம் ஷஹ்ரைனி காமிலைன், 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். இந்த இதை பறிச்சதுக்காக அவர் சொன்னாரு, அவுக்கானிய சௌமு மௌக்கிஅ ஹாதா,
ஒரு நோன்பு வச்சுதான் என் நிலைமைக்கு. அதாவது ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எத்தனை தடவை கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சிருக்காங்கன்னு தனியா ஒரு தொகுப்பு இருக்கு. அதுல இவர் தான் அதிகமா இருப்பாரு. அதுல இப்போ ஸல்லல்லாஹு சிரிச்சாங்க. ஒரு நோன்பு வச்சு நான் இந்த பாட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ஸ்டெப் வச்சுட்டாங்க. சொன்னாங்க, அத்தகைய சித்தீன மிஸ்கீனா, இதுதான் 3rd ஸ்டெப். 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்துருன்னார். வல்லாஹி இன்னி லமிஸ்கீனுன், அல்லாஹ்வின் மீதானே நானே மிஸ்கீன். 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுன்னா அல்லாஹ் மேல சத்தியமா நானே மிஸ்கீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டு நீ அப்படி போட்டான் போய் உக்காந்துட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு உம்முல் முந்திர் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா ஒரு சதக்காவுக்கு ஒரு கூடை நிறைய, நான் சொல்ல வந்தது இந்த பாயிண்ட்டுக்காக தான், ஒரு கூடை நிறைய ஹை குவாலிட்டியில பெருச்சம்பழம் கூடை நிறைய கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. இது என்னன்னா, முஸ்லிம்களுக்காக ஏழைகளுக்காக இது சதக்கான்ட்டாங்க. கூட வந்துருச்சு. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை கூப்பிடுப்பா அப்படின்னாங்க. ஐநல்லதி கால் இன்னி அசப்து தன்பன் பஹல்லி தௌபத்துன் அப்படின்னா, ரம்ஜான்ல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, அவரை கூப்பிடுங்கப்பா. திரும்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹையும் பாக்குறாரு, பேரிச்சம்பழம் கூடையும் பாக்குறாரு. ஒரு முடிவு பண்ணிட்டாரு அவர் மனசுக்குள்ள. சொன்னாரு, உன்கிட்ட 60 மிஸ்கீனுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நான் சொல்லியிருந்தேன், நீ நானே மிஸ்கீன்னு சொன்ன, இதை நான் உனக்கு தர்றேன், போய் எல்லா மிஸ்கீன்களுக்கு 60 மிஸ்கீன்களுக்கு நீ பங்கு விரிச்சிருன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு சொன்னான். இப்ப இதை எடுத்துட்டு போனா 60 மிஸ்கீனுக்கு கொடுத்துடலாமே, ஆளுக்கு ஒரு கை அள்ளி கொடுக்கலாமே. ஒரு மூட நிறைய பேரிச்சம்பழம். அவருக்கு பேரிச்சம்பழத்தை பார்த்த உடனே கொஞ்சம் மூடு மாறிடுச்சு. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி மா பைன லாபத்தை ஹாதிஹில் மதீனா அஷத்த மினல் ஃபக்ரி மின் அஹ்லி. அல்லாஹ்வின் தூதரே, இந்த மதீனாவுடைய 2 மலைகளுக்கு இடையில எத்தனை குடும்பம் இருக்குதோ அத்தனை குடும்பத்திலையும் என் குடும்பத்தை விட வறுமையா வேற யாரும் இல்லை. அதாவது கூடையோட வீட்டுக்கு போறேங்கிறாரு. அவர் சொல்ல வர்றது அதுதான். இந்த இவ்வளவு பெரிய மதீனாவின் 2 மலைகளுக்கு இடையில், லாபத்தையில் மதீனான்னா 2 மலைகளுக்கு இடையில் எத்தனை குடும்பம் வாழுகிறதோ அதுல என் குடும்பத்தை விட பெருசா யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹுத்ஹா வகஸ்ஸிம் ஃபீ அஹ்லிக், எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் கொடு. இங்க கவனிக்கணும் என்ன தெரியுமா, ஒரு ஆளுக்கு ஒரு கூட பேரிச்சம்பழமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு குடும்பத்தினுடைய வறுமை ஒழிய வேண்டும், ஒரு குடும்பத்தை நிறைவுபடுத்த வேண்டும். வரிசையில நிக்க வச்சு 200 பேர்த்துக்கு நான் ஆளுக்கு ஒரு கை கொடுத்தேங்கிறத விட அவர் சொல்லுகிறார், உண்மையாகவே எனது குடும்பம் ஆக வறுமையில இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எடுத்துட்டு போய் உன் குடும்பத்துக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. கூடையோட அவர் போயிட்டாரு அப்படின்றது. இந்த நிகழ்ச்சி பல்வேறு நகைச்சுவைகளுக்கு அப்பால், அதாவது ரசூலுடைய சபையில் இப்படிப்பட்ட அம்சங்களுக்கு கூட இடம் இருந்தது என்பதையெல்லாம் யோசிக்கிற அதே கட்டம், மறுபக்கம் ஒரு ஏழையினுடைய ஏழ்மை நீங்குகிற அளவுக்கு தரலாம். அது ஒரு கைப்பிடி பேரித்தம்பழம் தான் என்று கிடையாது, ஒரு கூடையாக இருந்தாலும் அது சரியாக போய் சேர வேண்டும் என்பதுதான். அன்பானவர்களே, நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஜகாத்தினுடைய சிஸ்டம்ல நாம என்னென்னவெல்லாம் குளறுபடி பண்றோம் அப்படிங்கிறது இஸ்லாம் அற்புதமான சட்டத்தை சொல்லி இருக்கிறது. மிக அற்புதமான பொருளாதார திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. மார்க்கம் சொல்றபடி மாத்திரம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சிஸ்டம் இதெல்லாம் கரெக்டா நடந்தா உலகத்தில் நிச்சயமாக பொருளாதார திட்டத்தில் ஒரு மாபெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திவிட முடியும் என்கிற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் அதுக்கான பூரா அறிவு சார்ந்த திட்டங்கள் அத்தனையும் குர்ஆன் முன்வைக்கிறது. எனவே பொருளாதாரத்தை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் மார்க்கம் சொல்லுகிறபடி என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். மார்க்கம் சொல்றபடி வட்டி லஞ்சம் உள்ளிட்ட எதுவெல்லாம் ஆகாதுன்னு இருக்குதோ பொருளாதார குற்றங்கள், அந்த பொருளாதார குற்றங்கள் இல்லாமல் இருக்கணும். இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ் சொல்லி இருக்கிற உடல் சார்ந்த இபாதத்துகளை நிறைவேற்றுவது போலவே பொருள் சார்ந்த இபாதத்துகளையும் சரியாக நிறைவேற்ற
இது குறித்து நல்ல சிந்தனைகளை எப்போதும் நமக்கு தர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் புனித இந்த ரமலானுடைய கடைசி நாட்களை அவனுடைய பொருத்தத்தோடு நமக்கு முடித்து தருவானாக. அல்லாஹ் இந்த ரமலானை முடிக்கிற நேரத்தில் இன்னமும் பல்லாண்டு ரமலானை சந்திக்கவும், பல்லாண்டு லைலத்துல் கத்ரை சந்திக்கவும், இருக்கிற காலமெல்லாம் அந்த லைலத்துல் கத்ரிலே அமல் செய்யவும் அல்லாஹ் நற்பெற்றி நமக்கு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنا نسألك خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم أدم علينا شهر رمضان أعواما عديدة. اللهم وفقنا لصيام شهر رمضان أزمنة مديدة. اللهم تقبل منا سائر أعمالنا وأدعيتنا إنك سميع قريب مجيب الدعوات. وتب علينا إنك أنت التواب الرحيم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا، اسمح لنا ما مضى يا واسع الكرم. وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه